எல்லா குடும்பத்துக்கும் பின்னாடி ஒரு ஆண்கள் இருப்பாங்க. அந்த ஆண்கள் படும் கஷ்ட வேதனைகள் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனசுக்குள்ள 1000 வழிகள் இருந்தாலும் வீட்டின் வாசப்படியை தொடும்போது எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ஒரு போலி சிரிப்போடு நுழையிற ஒரே ஜீவன் ஆண்கள் தாங்க. பைக் ஓட்டும்போது ஹெல்மெட்டுக்குள்ள கத்தி அழுத கண்ணீரை எந்த காத்தும் தொடச்சதே இல்லைங்க. தனியாக இருக்கும்போது வர அழுகையை கூட யாராவது பார்த்தா கோலைன்னு சொல்லிடுவாங்களோன்னு அவசர அவசரமாக கைக்குட்டியால் தொடச்சிட்டு மூச்சை அடக்கிப்பான். குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சதை வாங்கி கொடுப்பான். ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு இந்த குடும்பத்தில் இருக்க யாருக்குமே தெரியாதுங்க. பல வருஷமாக ஒரே தேஞ்சு போன செருப்பு, கிழிஞ்சு போன பனியன், கலர் மங்கின சட்டை, இது எதையுமே அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டான். எனக்கு என்ன, நான் எப்படியும் இருந்துட்டு போகிறேன்னு அவன் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி அவன் கொன்று புதைச்ச ஆசைகள் எத்தனையோ. மாத கடைசியில் பாக்கெட்டில் ₹1 கூட இருக்காது. பசியில் வயிறு எரியும். ஆனால் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டேம்மா, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு பொய் சொல்லும்போது அவனோட தொண்டைக்குழி அடைக்கும் பாருங்க. அந்த வழி நரகத்தை விட கொடூரமானது. அவன் சம்பாதிச்ச பணம் கொடுக்குற வரைக்கும் தான் அவன் அந்த வீட்டுக்கு தூண். ஒரு மாதம் உடம்பு முடியாமல் படுத்துட்டாலோ வேலை போயிட்டாலோ போதும், அவனோட பாசம், அவன் செஞ்ச தியாகம் எல்லாமே அடுத்த நிமிஷமாக மறைக்கப்பட்டு விடும். இந்த வீட்டுக்கு என்னத்தான் பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது அவன் எதையுமே சுக்குநூறாக ஓடியும். ஆனால் அப்பவும் அவனால் உட்காந்து அழ முடியாது. ஏன்னா நீ ஒரு ஆம்பளை, நீயே உடஞ்சி போனா எப்படின்னு சொல்லி அவனோட கண்ணீரை கூட இந்த உலகம் அடமான வச்சிடும். எல்லாரையும் வாழ வைக்க தன்னோட நிம்மதி, தூக்கம், இளமை, ஆசை எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசியில் அவனோட சடலத்துக்கு முன்னாடி நின்று மொத்த குடும்பமும் கதறி கதறி அழும்போது கூட பாவம் அவனுக்கு தெரியாது தன் வாழ்க்கையில முதல் முறையாக தனக்காக மட்டும்தான் மற்றவங்க அழுவுறாங்கன்னு. இதுதாங்க ஆண்கள் வாழ்க்கை.